ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, மார்க்கெட் வந்து டே பை டே வந்து ரொம்ப வந்து ஒரு மாரி சைட்வேஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குங்க. ஒரே இடத்துல வந்து சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. ஸோ, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நெறைய கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்த்தோம். பட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். ஓகேங்களா. ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. நான் இத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இந்த மாரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படிங்கிறத. ஸோ, இது வந்து பார்க்கும்போது அ எப்படி சொல்றது? ரொம்ப வந்து ஏதோ ட்ராமா நடக்கிற மாரியே இருக்கு. ஆ இன்னைக்கு நேத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஃபுல்லா ஒரு மாரி கிராஜுவலா இறங்கிட்டே இருந்து, சடனா ஹை குடுத்தான். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல கம்ப்ளீட்டா சைட்வேஸ் சடனா ஒரு ஹை குடுத்து, கம்ப்ளீட்டா வந்து கீழ இழுத்துட்டாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஏதோ ஒரு ட்ராப் மாரி இருக்கு. ஓகேங்களா? ஏதோ யாரோ ஒருத்தர் சம்பாரிக்கிறதுக்காக இவங்க வந்து ட்ராப் பண்ற மாரி. நான் நேத்தே சொன்னேன். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தாலும், ஒரு 2 கேண்டில் நல்லா ஏத்துறானேன்னு சொல்லி கால் சைட் போவீங்க. டக்குனு அடுத்த கேண்டில் இறக்கிர்றான். ஸோ இல்ல இறக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு புட் சைடு போனீங்க அப்படின்னா, திரும்ப அப்படியே ஏத்திர்றான். ஸோ இப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்கது தான். ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் குடுத்துட்டு இருக்காங்க. நல்லாவே குடுத்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நாளைக்காவது அந்த கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறது நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ட்டா 24,500 ஆக்ட் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,600 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ சப்போர்ட்டா 24,350 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,175 அதுதான் வந்து ஃபாலு. பேங்கிங். ஸோ பேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துலயே வந்து சைட்வேஸ் கம்ப்ளீட்டா சைட்வேஸ் ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சென்செக்ஸுமே இன்னைக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸ்பைரியே இல்ல சென்செக்ஸ். ரொம்ப வொர்ஸ்ட் மூவ்மெண்ட்டு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைச்சுச்சுன்னா 56,600 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்னா 57,300 ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டா 56,200 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஐடி செக்டார். ஸோ ஐடி வந்து கம்ப்ளீட்டா டவுன்ல தாங்க இருக்கு. இன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சுட்டான் மறுபடி. ஸோ இவன் வந்து பெருசாலாம் இன்னைக்கு ஓப்பனிங் குடுக்கல. பட் திரும்ப இறங்க தான் செய்றான். ஸோ நாளைக்கும் கேப் அப் தான் நடக்க போது. அடிச்சு மறுபடியும் இறக்குறானா என்ன பண்றான்னு பார்ப்போம். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸ் ரிலையன்ஸ் வந்து செல்லிங்ல தான் இருக்கு. நான் சொன்னேன். ஸோ ஆனா இன்னும் கொஞ்சம் ஹை போயிட்டு இறங்குச்சுன்னா இன்னும் நல்லாருக்கும். ஸோ பார்க்கலாம். இல்ல வந்து ஏத்துனத மொத்தமா இறக்குறதுக்காண்டி பண்றாங்களான்னு தெரியல. 1424க்கு கீழ போயிருச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ரிலையன்ஸ் கண்டிப்பா செல் ஆயிரும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த 800 மார்க்க தாண்டுறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டே இருக்கு. ஸோ நான் அதாவது தாண்டிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து தடுமாறுது. ஸோ பார்ப்போம் அது தாண்டுதா? இல்ல வந்து அதே இடத்துல திரும்ப வந்து அந்த 780 டூ 800 அந்த லெவல்லயே சஸ்டெயின் நாளைக்கு ஆக்சுவலி வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான். ஸோ தாண்டி தான் ஓப்பனிங் வப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து பையிங்ல இருக்குமா? செல்லிங்ல இருக்குமா? அதான் கொஸ்டின் மார்க். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? ஓகே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் பண்ண போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.